கேப்டன் விஜயகாந்த் உண்மையிலேயே தீர்க்க தரிசிதாங்க. அதனாலதான் என்னவோ விஜய் அவர்களோட இன்றைய அரசியல் பயணத்தை பத்தி 20 வருடங்களுக்கு முன்னாடியே கரெக்டா கணிச்சு வச்சிருக்காரு. அதாவது அவரோட ஒரு படத்துல பாத்தீங்கன்னா விருதகிரின்னு படத்துல ஒரு பாட்டு வரும். அதுல ஒரு வரி வரும், என்னன்னா வாக்குகள் கேட்டு வாங்கும் போது நாக்கில் 100 பொய் வைப்பார், வாக்குகள் வாங்கி மக்கள் காதில் பூ வைப்பார். அத இப்படியே விஜயோட வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க, கரெக்டா இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ இழுபறிகளுக்கு மத்தியில இவரெல்லாம் ஆட்சிக்கு வருவாரா, இவர் 1 சீட்டு வாங்குவாரா 2 சீட்டு வாங்குவாரான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில எப்படியோ அரியணையும் ஏறிட்டாரு. ஆனா முதல் கையெழுத்துன்ற பேர்ல மக்களுக்கு, அதாவது அவரை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஒரு பெரிய கிண்ணத்துல அல்வா கிண்டி நல்லா வாயில திணிச்சு விட்டு போயிருக்காரு. அப்படிதான் சொல்லணும். எதுக்காகனா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கை, தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்ற பேர்ல ஒரு வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அதுல முக்கியமான ஒரு வாக்குறுதி என்னன்னா, நான் ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு எல்லாம் மாதா மாதம் 200 யூனிட் கரண்ட் மின்சாரம் இலவசமா கொடுப்பேன். 2 மாதங்களுக்கு மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம் 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா அப்படின்னு சொல்லி அதிகாரத்துக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 மாதங்களுக்கு ஒரு வாட்டி 200, அதாவது 500 யூனிட்டுக்கு உள்ள பயன்படுத்துற குடும்பங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ, அதுக்கு மேல பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து இலவசம் கிடையாது அப்படின்னு எடுத்த எடுப்புலயே அவரை நம்பி வாக்கு அளிச்ச மக்களுக்கு பெரிய பூவா தூக்கி காதுலயே சொருவிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. இதுவே இப்படி இருக்கும்போது முதல் கோணல் முற்றும் கோணல் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் இவரோட ஆரம்பமே இப்படி இருக்கு. இன்னும் போக போக 6 சிலிண்டர் ஆகட்டும், 2500 மக்கள் உதவித்தொகையாகட்டும் அப்படின்னு இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் எப்படி பண்ண போறாரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அதுவும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவர் தமிழ்நாட்டுல தான் இருந்தாரா இல்ல தமிழ்நாட்டுல ஏதாவது கோமாவில இருந்தாரான்னு தெரியல. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களே கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி மொத்தமா வழிச்சிட்டு போயிட்டாங்க, நான் இப்பதான் வந்திருக்கேன், இனிமேல் தான் உள்ள போய் பார்க்கணும், என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சொன்னதெல்லாம் செய்யணும், அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்றாரு. இவரும் நான் வந்து உச்ச நடிகர் 200 கோடியை விட்டுட்டு வந்திருக்கேன், 300 கோடியை விட்டுட்டு வந்திருக்கேன்னு உருட்டுனார்ல, இவருக்கு அப்போ குறைஞ்சபட்சம் தமிழக அரசியலை பத்தியும் தமிழகத்தில் இருக்கிற நிதி நிலைமையை பத்தின ஒரு 1% அறிவு கூடவா இல்லாம அரசியலுக்கு வந்தாரு. 1% அறிவு கூட இல்லாமையா வாக்குறுதின்ற பேர்ல இத்தனை வாக்குறுதிகளை, தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாரு. இவரையும் இவர் கூட இருக்கிற IRS இருக்காங்க, IPS இருக்காங்க, எங்களுக்கு இவங்கெல்லாம் உதவி பண்றாங்க அவங்கெல்லாம் உதவி பண்றாங்கன்னு சொன்னாங்களே, அவங்கெல்லாம் எதுக்கு அவர் கூட இருக்காங்க? மக்களை ஏமாத்துறதுக்கா? ஒண்ணு சேர்ந்து மக்களை ஏமாத்துறதுக்கா நீங்களாம் கூட இருக்கீங்க? நான் ஒண்ணு பண்றேன், இந்த திட்டத்தெல்லாம் தீட்டி விஜய்க்கு கையில கொடுத்தவங்களுக்கு இந்தாங்க, புதுசா ஒரு ஆடு வாங்கினேன், அதுகிட்ட இருந்து ஒரு பாட்டில் மூத்திரத்தை புடிச்சு வச்சிருக்கேன், வாங்க ஆளுக்கு 4 டம்ளரா புடிச்சு குடிச்சிட்டு போங்கடா தற்கூரி நாய்ங்களா. இப்படி எடுத்த உடனே மக்களை ஏமாத்துறீங்களே, இதுக்குதான் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களா? இதுக்கு நீங்க நேரடியா சொல்லிட்டு போலாமே, என்னை நம்பி வாக்குறீங்க, நான் உங்களுக்கு நேர்மையான ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே பரவாயில்ல. எதுக்குடா தேவையில்லாத வாக்குறுதியை கொடுத்துட்டு நான் அப்புறம் பண்ணுவேன் இப்புறம் பண்ணுவேன், எனக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அப்படியே நடு ரோட்ல காத்துட்டு இருங்க, எனக்கு இப்பதான் வந்து தமிழ்நாட்டோட நிதி நிலைமையே தெரிஞ்சது, இவ்வளவு நாள் நான் கோமால இருந்தேன், திரிஷாவோட அவங்க பெட்ரூம்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்களா. மக்களே, எனக்கு விஜய் அவர்களை, தமிழ்நாட்டோட முதல்வர் அவர்களை விமர்சனம் பண்ணணும்னு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி எதுவுமே கிடையாது. நான் ஓட்டு போட்டனோ போடலையோ, ஓட்டு போடாத எனக்கும் அவர் முதல்வர் தான். ஒரு முதல்வரா அவருக்கான மரியாதை கண்டிப்பா இருக்கும். ஆனா மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னைக்கு அவர் நிறைவேற்றலையோ அப்பவே அவரை நான் கேள்வி கேட்கிற உரிமை தமிழ்நாட்டோட குடிமகனா எனக்கும் இருக்கு. ஏன்னா என்னோட அரசாங்க பணத்துல, நான் கொடுக்கிற வரி பணத்துல இருந்துதான் அவருக்கும் சம்பளம் போகுது, அவரை சுத்தி இருக்கிற மற்ற அமைச்சர்களுக்கும் பணம் போகுது. சோ என்னாலையும் நானும் கேள்வி கேட்க எனக்கும் உரிமை இருக்கு. அந்த உரிமையில தான், அடிப்படை உரிமையில தான் நான் கேள்வி கேட்கிறேன். இப்படி மாதா மாதம் நான் 200 யூனிட் கொடுப்பேன்னு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி, அதுவும் குறிப்பிட்ட 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறவங்களுக்கு மட்டும் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்றது
ஏமாற்றா இல்லையா, ஊழலா இல்லையா? மாதம் 200 யூனிட் கொடுக்குறேன்ட்டு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 200 யூனிட் கொடுத்தீங்கன்னா அப்ப 200 யூனிட்டை நீங்க ஊழல் பண்றீங்கன்னு தானே அர்த்தம். அப்ப இதுக்கு பேர் என்ன? நீங்க ஆரம்பத்துல முதல் நாளே நீங்க 200 யூனிட் ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் ஆட்டையை போடுறீங்கன்னா அப்ப மாதம் மத்த இடத்துல இருந்து எவ்வளவு ஆட்டையை போட மாட்டீங்க? உங்க மேல எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? மக்களே இப்பவே முடிச்சுக்குங்க, இந்த விஜயை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குங்க. இனியும் இவரை எப்படியே விட்டீங்கன்னா தமிழகம் உண்மையிலே தற்கூரி தமிழகமா மாறிடும். அதே மாதிரி வடக்குல இருந்து இங்க பஞ்சம் பழிக்க வந்தது போக இங்க இருந்து மொத்த பேரும் மூட்டையை கட்டின்னு வடக்கு பக்கம் பஞ்சம் பழிக்க போயிடுவீங்க. பாத்து